வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் ஈவில் டெட். கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து யாருமே மறக்க முடியாத ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைஸில் இதுவும் ஒன்று. அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எந்த படமாக இருந்தாலும் ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸ் எப்பயுமே ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் வந்து எந்த படம் எடுத்தாலும் அவங்களுக்கு ஹிட் ஆகிடுதுங்க. ஒரே கண்டென்ட் தான், பேய் வந்து உள்ளார வருது அண்ட் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான். பட் ஆனால் அந்த கண்டென்ட்டையே திருப்பி திருப்பி எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு யூனிக்னஸ் காமிச்சு அந்த படம் வந்து ஹிட் ஆகிடுது. இப்போ 2013 வந்த ஈவில் டெட்டாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ஈவில் டெட் ரைஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஃப்ளாப்புன்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளாரே வரலங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான். பட் ஆனால் அந்த ஒரு சேம் கண்டென்ட்டை வச்சு எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிக்னஸை காமிக்கிறாங்கன்னு தெரில. இது கடைசியாக வந்துச்சு இல்லையா, ஈவில் டெட் ரைஸ், அது வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக $147 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போனா எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ரேஞ்சுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ அப்கமிங்காக வரக்கூடிய ஈவில் டெட் பேர்ன் அண்ட் ஈவில் டெட் ராத். ஈவில் டெட் பேர்னே இனி ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் அவங்க வந்து ஈவில் டெட் ராத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனோட ப்ரொடக்ஷனுமே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து ஈவில் டெட் ராத் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஈவில் டெட் பேர்ன் வந்து ஜூலை மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. அண்ட் இந்த ரெண்டு படத்தோட இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் அண்ட் இப்போ வரைக்கும் என்ன டெய்லி அப்டேட்ஸாக வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸில் நெக்ஸ்ட் வர படம் தான் ஈவில் டெட் பேர்ன். ஆக்சுவலாக டபிள்யூபிக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிற ஒரு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் ஈவில் டெட் ரைஸ் பண்ண கலெக்ஷனுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணுன்ட்டு டபிள்யூபி வந்து ஆட்டையை போட்டான் போல் கண்டென்ட்டை. அண்டு அதே மாதிரி தான் லீ க்ரானின் வந்து ரிட்டர்ன் ஆகாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. பட் ஆனால் பழைய டேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆகலைங்க. அண்டு அவரு தான் அந்த ரெசரக்ஷன் இந்த மம்மி படம் வேறு எடுத்தார் இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டில் வந்து பிஸியாக இருந்தனால இந்த படம் வந்து எடுக்க முடியாமல் போனது. அண்ட் அவருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. மேபி வந்து நிறைய அந்த ரைட்டிங்லலாம் மேபி மேஜர் பார்ட் வந்து இவர் ப்ளே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதனோட டேரக்டருமே ஒரு ஃப்ரெஞ்ச் டேரக்டர். அண்ட் இவரோட படங்கள் நான் பெருசாக முன்னாடி பார்த்தது இல்லைங்க. ஏதோ இந்த ஸ்பைடர் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஹாரர் மூவி வந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சும்மா ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அண்ட் இந்த படத்தோட ஒரு டீசர் மாதிரி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. பெருசாக எந்த ஒரு ஸ்டோரி பிளாட்டை ரிவீல் பண்ணங்க. ஆனால் அந்த டீசர் பார்க்கும்போதே வந்து மோஸ்ட்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த நாக்ரோமிகான் புக் ஆஃப் டெட் அதை யூஸ் பண்ணி வந்து ஆக்சுவலாக யாரோ ஒரு பர்சனை வந்து இறந்தவங்கள திருப்பி உயிர் தலை வைக்க போய் கடைசியில் வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிறது தான் கதை. யூஸ்வலாக எல்லா படத்துலையும் வர்றது தாங்க இந்த கதை. பட் ஆனால் இந்த படத்தில் எவ்வளோ வித்தியாசமாக காமிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவில் டெட் ரைஸ் வந்து மேஜராக ஹிட் ஆகிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த இன்டென்சிட்டி அண்ட் அதனோட லொக்கேஷன் தான். இது வரைக்கும் யாருமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அண்ட் அந்த மாதிரி ஒரு இருட்டு டைமில் வந்து எப்படி வந்து பேய் படம் எடுப்பாங்க அப்படின்றது நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் சூப்பராக வந்து புல் ஆஃப் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த படத்தில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து பெருசாக தெரியல. அண்ட் அதே மாதிரி ஸ்டோரி பிளாட்டுமே வந்து சேமாக இருக்கிற சமயத்தில் மேபி இது வந்து புஸ்வானமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் வந்து சொல்லலை. பட் ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கு தான் வந்து பிடிக்காது. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ ரிலீஸ் ஆன இந்த மம்மி படம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே சேம் டெம்ப்ளேட் தான். பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொடுத்தனால நிறையா வந்து சூப்பராக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலுமே தந்துச்சு. அண்ட் அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து அமையணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பேய் மட்டும் வரப்போகிறது இல்லையாங்க, பல பேய் வந்து வரப்போதான். அண்ட் இந்த பல பேய்க்குமே வந்து பல பல பேக் ஸ்டோரிஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பெருசாக வந்து பேக் ஸ்டோரிஸ் வந்து யாருக்கும் தேவையில்லை. அண்ட் அங்கே இருக்கிற அந்த இன்டென்ஸ் த்ரில்லர் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து தேவைப்படுது. ஆக்சுவலாக ஈவில் டெட் பார்க்க போகிறவங்களோட மைண்ட் செட்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்கும் அந்த பேக் ஸ்டோரி அது இதெல்லாம் தேவைப்படாமல் ஆக்சுவலாக தப்பிச்சாங்களா இல்லையாப்பா அது மட்டும் வந்து தேவைப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கும். நம்ம அதுக்காக தானே போகிறோம். ஸோ அவங்க ஸ்டோரியை தாண்டி வந்து மோஸ்ட்லி அந்த இன்டென்ஸ் த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இனி கொஞ்சம் நல்லாயிருக்குமோன்றது தான் என்னோட இது. ஆனால் இந்த படம் வந்து எடுக்கிறப்பயே வந்து ஈவில் டெட் ராத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அண்ட் அதுவுமே எனக்கு புரியவே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஹிட் ஆயிரும்னு அவ்வளோ நம்பிக்கை இருக்கான் டபிள்யூபிக்கு. ஆக்சுவலாக அவன் செல்ஃபில் போடுற ஆள் தான் நல்லா இல்லை அப்படின்னா. பட் ஆனால் இந்த படம் வந்து ஏதோ ஒரு ஹிட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து டபிள்யூபிக்கு எங்கேருந்தோ ஒரு இடத்துல வந்து எட்டி பார்த்துருக்கு. அதனால தான் வந்து அவன் ஈவில் டெட் ராத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போவுமே வந்து டேவிட் ஜாஸ்லா அவர் தான் வந்து மேபி இந்த க்ரீன் லைட்ஸ்லாம் வந்து நிறையா கொடுக்குறது. பட் ஆனால்
அவருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்டோரிய ஓகே பண்ணிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் லீ க்ரானினுமே வந்து இது கொஞ்சம் ரொம்ப நான் எதிர்பார்த்தத விட ப்ரூட்டலா தான் வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. ஆனா தெரியலங்க எத்தன தாட்டி ஒரே கதைய திருப்பி திருப்பி எடுக்க போறானுங்க. இது எப்போ வந்து முடிய போகுது அப்படின்றது. ஆனா எதுக்குமே ஒரு கன்டினியூட்டி இல்லாத மாரி எனக்கு ஒரு ஃபீல் தருது. பிகாஸ் ஆஃப் வந்து நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டீசர்ல வந்து கண்ணு வந்து ஒயிட்டா வந்திருக்கும். ஆக்சுவலா ப்ரீவியஸ் பழைய ஈவில் டெட்டோட படம்லாம் பார்த்தீங்கன்னா, பேயோட கண்ணு வந்து அந்த ஒயிட்டா தான் இருக்கும். நீங்க வந்து அந்த பிளாக் கலர் அந்த இதுவே வந்து இருக்காது. இந்த ரெட்டினாவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு படங்கள்லயுமே வந்து அந்த கண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒயிட்டா வந்து காட்டல. அண்ட் அதே மாரி அந்த பியூப்பிள் வந்து ஆரஞ்ச் கலர்லயோ சாரி அந்த எல்லோ கலர்ல இருக்கிற மாரி அந்த ஈவில் டெட் ரைஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருக்கிற சமயத்துல மேபி அதுக்கும் இதுக்கும் எதனா கனெக்ஷன் கொண்டு வராங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனா பழைய ஆக்டர்ஸ் வந்து யாருமே வந்து ரிட்டர்ன் ஆகல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் எடுக்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் ஸ்டைல்ஸ் வந்து நெறைய இன்க்ளூட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷோவா வந்து குடுத்துருந்தாங்கன்னா பரவால்ல. அண்ட் நீங்க இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ஹைப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து பெருசா எந்த ஒரு ஹைப்பும் இல்ல. யூசுவலா ஈவில் டெட் படம் எப்படி இருக்குமோ அதே ஒரு ஹைப் தான் வந்திருக்கு. அண்ட் ஜூலை மாதம் வந்துரும். யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி எதனாவது அப்டேட்ஸ் இல்ல எதனாவது நான் எதனா மாத்தி சொல்லியிருந்தாலோ, மறந்து சொல்லியிருந்தாலோ இதில நீங்க கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாத்திக்கவும் செய்றேன். So yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Atsaf signing off. Take care. Cheers. Bye.